பொலிவுடன் மாலை நியூஸ். மயிலத்தில் போலி பட்டாவை ரத்து செய்யக்கோரி செல்போன் டவர் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். மயிலத்தில் போலி பட்டாவை தயார் செய்து நில மோசடியில் ஈடுபட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் போலி பட்டாவை ரத்து செய்ய கோரியும் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம் நடத்தினர். அயிலம் மலை அடிவார பகுதியில் 20க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் பல ஆண்டுகளாக வாழ்ந்து வருகின்றனர். இவர்களுக்கு அரசு சார்பில் கடந்த 2021ஆம் ஆண்டு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. அரசு வழங்கிய பட்டா நிலத்தில் பல ஆண்டுகளாக கிராம மக்கள் வீடு கட்டி அங்கு வசித்து வருகின்றனர். கிராம மக்களின் குடியிருப்புகள் இருக்கும் நிலத்தின் சர்வே எண்ணில் போலி பட்டாவை கடந்த 2024ஆம் ஆண்டு அரசு பட்டாவை வழங்கியது போல கோப்புகளை தயார் செய்து வைத்துள்ளனர். புதியதாக வழங்கிய பட்டா 2 உள்ளூர் நபர்கள் பெயரிலும் மற்ற பட்டாக்கள் வெளியூர் நபர்களின் பெயரிலும் போலியாக தயார் செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது. போலியாக தயார் செய்யப்பட்டுள்ள வீட்டுமனை பட்டாவை ரத்து செய்ய கோரி பொதுமக்கள் சாலையில் போராட்டம் செய்தனர். அப்போது பொதுமக்களில் ஒருவர் செல்போன் டவர் மீது ஏறி போராட்டம் செய்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த மயிலம் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டம் செய்த பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. பின்னர் செல்போன் டவர் மீது ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நபரையும் போலீசார் பத்திரமாக கீழே இறக்கினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. புது பொலிவுடன் மாலை நியூஸ்.